ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். மேலும் துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் கடன் தீர பைரவர் வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சிவபெருமானின் 64 அவதாரங்களில் ஒன்றுதான் இந்த பைரவர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையால் தான் பைரவரை சிவனின் சொரூப ரூபமாக அனைவரும் வணங்கி வருகிறோம். அது மட்டுமின்றி இவர் சனி பகவான் கிரக தெய்வமாக விளங்குபவர். சனியின் பாதிப்பினால் துன்பப்படுபவர்களும் பைரவரை வணங்கி வரும்போது அதிலிருந்து நிச்சயம் விடுதலை பெறுவார்கள். பெரும்பாலும் கடன் தொல்லை, எதிரி தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்க பைரவரை வழிபாடு செய்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் நேர்வது அவர்களுடைய கர்ம வினைகளின் பலனாகவே கருதப்படுகிறது. அந்த கிரகங்களின் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியதில் பைரவர் பெரும் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். இத்தகைய சக்தி வாய்ந்த பைரவரை கடன் தொல்லை நீங்க எப்படி வழிபட வேண்டும் என்றதான் நாம பார்க்க போறோம். கடன் தீர செய்யப்படும் இந்த வழிபாட்டை அஷ்டமி நாளில் செய்வது சிறப்பு. ஏனெனில் பைரவருக்கு அஷ்டமியில் வழிபாடு செய்தால் நல்ல பலனை தரும். இந்த அஷ்டமி மாதத்தில் 2 முறை வரும். தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இப்படி செய்யும் போது மாதத்திற்கு 2 முறை இந்த வழிபாடு செய்வது போல இருக்கும். சிலர் அதிக அளவு கடன் தொல்லையால் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகி இருப்பார்கள். அப்படியானவர்கள் 9 வாரம் தொடர்ந்து இந்த வழிபாடை செய்யலாம். அது எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு ஒரு முழு தேங்காய், இலுப்பம் எண்ணெய், பஞ்சுத்திரி, வெற்றிலை, பாக்கு, பழம், ஊதுபத்தி, மல்லிகை, மலர் இவை அனைத்தையும் வாங்கி கொண்டு மாலை வேளையில் சிவன் ஆலயத்தில் இருக்கும் பைரவரை வணங்க செல்ல வேண்டும். ஏனெனில் பைரவருக்கு மாலை நேர வழிபாடு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. முதலில் இந்த தேங்காயை சரிபாதியாக உடைத்து தண்ணீரை கீழே கொட்டி விடுங்கள். அதன் பிறகு தேங்காயை சுற்றி மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்த பிறகு அதில் இலுப்பை எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பைரவருக்கு முன்பாக தீபம் ஏற்றி வையுங்கள். இந்த தேங்காய்க்கு முன்பாக வெற்றிலை, பாக்கு, பழம், நீங்கள் வாங்கி சென்றிருக்கும் பூ அனைத்தையும் வைத்து விடுங்கள். இப்போது பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அந்த கடன் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபம் குறைந்தது 45 நிமிடம் எரிய வேண்டும். அதுவரையில் நீங்கள் பைரவருக்கு முன்பாக அமர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். இந்த தீபம் முழுவதுமாக எரிந்து முடிந்த பிறகு பைரவரை சுற்றி வணங்கிவிட்டு வீட்டுக்குள் வந்துவிடுங்கள். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யும் பொழுது கடன் தொல்லைகள் குறைந்துவிடும். கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. கடன் தீர இந்த எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றுங்கள். கூடிய விரைவில் கடன் அடைந்து சந்தோஷமாக வாழலாம். மேலும் இந்த சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.